டிசைட் பண்ணீங்க இவருக்கு லாஸ்ட் செகண்ட் ஓவர் போடுறாங்க. லாஸ்ட் ஓவர் எப்படி டிசைட் பண்ணீங்க? நீங்க சொல்லுங்க, இந்த லாஸ்ட் ஓவர் போடும்போது உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்கு? அந்த நிமிஷம் வரைக்கும் மொமெண்ட் வந்து பேட்டிங்கு தான் சாதகமாக இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன சொல்லி அனுப்பிச்ச கேப்டன் இல்லை சக வீரர்கள் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அந்த லாஸ்ட் ஓவர்? இந்த மேனேஜர் யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லை யாரும் இருக்காங்களா? தப்பிச்சிங்க. ஓகே, கடைசி வரைக்கும் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கே டெடிகேட் பண்ணிட்டோம். இவர் வேற யாரும் கேர்ள் ஃப்ரெண்டில் அவரெல்லாம் டெடிகேட் பண்ணக்கூடாதா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த சுற்றில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you very much. And in the match number 11, yes, in the combo of high attack, Escape Friends versus Best Boys. Yeah, yaar Best Boys, yaar Escape Friends. நான் சொல்றீங்க. ஓகே, Escape Friends தான் இங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க. Best Boys பெஸ்டா bowling போட்டுருக்காங்க. முதல் ஓவர்ல 4 ரன்னா. இல்ல பிரவீன் 4 ரன்னா. 4 ரன் நம்ம ரஜினிகாந்த் பிரவீன் சொல்லிருக்காரு. ஆகாஷ் ப்ரோ துப்பாக்கி பிடிங்க சிவா அந்த மாதிரி கமெண்ட்ரி எப்படிங்க ஆகாஷ்? ஓகே, கமெண்ட்ரி பிடிங்க. முறையா வணக்கம் வெல்கம் பண்ணல அதுக்காக நன்றி. ஸோ அருணை ரீப்ளே செய்த ஆகாஷ் எப்படிமோ கமெண்ட்ரி வந்துடுறேன். அண்ட் இன்னைக்கு நாலு லாஸ்ட் மேட்ச் நம்மளோட எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் டீம் ஆட போனாங்க. அதில் நம்ம நந்தானை மீண்டும் பார்க்குறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா நந்தானை ப்ரோ அருண் ப்ரோ நந்தானை வந்து பார்த்தீங்கன்னா 1950s கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. எஸ், நான் என்ன நினைச்சேன், இன்றைய லாஸ்ட் மேட்ச் சொன்னேன் என்ன 10 மணி கூட கூட என்ன அதுக்குள்ள இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் பயந்துட்டேன். கமிங் பேக் டு திஸ் மேட்ச், இரண்டாவது ஓவர் போடுறதுக்கு கோபாலன் வந்திருக்காரு. நவுப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்றாரு ஃபீல்டர்ஸ். அதுக்கான காரணம் பவர் பிளே முடிந்து விட்டது. வாங்க கோட்டு போட்ட தம்பி வாங்க, நீ கோட்டெல்லாம் வந்துருக்காங்க. அடிக்கிறவே யார் யார் கோட்டை போட்டு சொல்றது? சரி, நம்ம புள்ளிங்க டீம்ல இப்ப ஸ்டேஜ் லெஃப்ட் சைட்ல இருக்காங்க. அவங்க எப்பவுமே கோட்டோட தான் வருவாங்க. இந்த கோட்டெல்லாம் வந்துருக்காங்க. நானா? ஆமா, நீங்க ஒண்ணு கோட்டு இல்ல ஷர்ட். ஆஹா, கீப்பரே புடிச்சாரு. நல்ல பாலுங்க. கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லைன் டெலிவரி, ரொம்ப சீக்கிரமா கமிட் ஆயிட்டாரு ஷாட்டுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி, அது டாப் எட்ஜ் வாங்கி ஸ்ட்ரைட்டா நிக்குமால ராஜா. கீப்பர் கேட்ச் கமிட் ஆயிட்டாரு. நீங்க கமிட் ஆக போறீங்க. ஏங்க கீப்பர் கமிட் ஆனா சொல்ல, பேட்ஸ்மேன் ஷாட்டுக்கு சீக்கிரம் கமிட் ஆயிட்டாருன்னு சொன்னேன். யாருங்க பேட்ஸ்மேன்? சரண் ராஜ். அபிக் பாண்டியா மாதிரியே போறாரு. பேட்டிங் பண்ணும்போது கேட்டேன் நான் வா பாண்டியா தானும் பாண்டியா ஆட்டமும் போட தாண்டியா கூட்டமும் கூட அப்படின்ற மாதிரி ஆடுவாரா பாண்டியா? ஆஹா, அழகா ஆடிட்டாரியா. முதல் பாலே சிங்கிளோட அந்த மாதிரி ஆகிறாரு. ஸோ இப்போதைக்கு காத்து பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆஃப் தி விக்கெட்ல நல்லா ஆடலாம். பால் வர விட்டு பேக்வர்ட் ஸ்கொயர்லேயும் சரி, அப்பர் கட்லாம் அடிச்சா 6 4 வரவே முடியாது, கட் அடிக்க முடியாது. பேக்வர்ட் ஸ்கொயர் ரீச்சில் நல்லா ட்ரெயின் பண்ணி ஆடலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் ஆட போனேன் அப்படின்னு சொல்லி அழகாக ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பவர் ட்ரைவ் மாதிரி கோழி மாதிரி இருந்துச்சு. ஷாட் வருது சிங்கிங் மட்டும் சர்வனா
பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. டாட் பால் மட்டுமே. பாட்டு போடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி அங்கே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டு போடுவாங்க. இப்போ இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாலும் லிங்கம் குடிக்கலிங்கம் அப்படின்ற மாதிரி போன மேட்ச்ல ரைனா வந்து கேமை மாத்தினாரு. இதே மாதிரி தான் போன மேட்ச் போயிட்டு இருந்தது. வந்தாலிங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அதுவும் ரைனா அப்படியே கேமை மாத்தினாரு. இது அதே மாதிரி கேம் இங்க மாத்துவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ யூடியூப்ல நம்ம லைவ்ல வந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து மக்களுக்கும் வேணுங்க மாற்றுங்கள். ரெண்டாவது சான்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்விக்கான விடை தெரியணும் அப்படின்னா கேள்வி நம்ம கேட்டிருக்கோம். ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோரிங் 9. எல்லாருமே இன்னும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நேதிக்கும் பார்த்த கமெண்ட்ஸ்ல. ஆஹா சரி ஆஃப்ல ஒரு வைட் டெலிவரி. அது விஷயம் என்னன்னா நேதிக்கும் சரி முன்னா நேதிக்கும் நிறைய நாள் கமெண்ட்ஸ்ல பார்த்துட்டு எல்எல்எஃப் போட ரவுண்ட் 2 மேட்ச் எப்போ, எல்எல்எஃப் மாமல்லபுரமோட ரவுண்ட் 2 மேட்ச் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. அவங்க மேட்ச் எப்போன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட் பண்ணிட்டாப்பா. இன்னைக்கு 2 மணிக்கு அந்த மேட்ச் விளையாடப்போட மேட்ச் மறக்காம லைவ்ல பார்த்துருங்க பாருங்க. அது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் ஒரு மேட்ச் லாஸ்ட் மேட்ச் இன்னைக்கு நடக்க போது அதுவும் மறக்காம பாருங்க. ஷாருங்க முக்கிய கடைசி. ஆஹா ஏப்பா என்ன ஃபீல்டிங்க லைவ் அடிச்சு குடிச்சாங்க அப்படின்னா சொல்லணும். அடுத்த பால் பெரிய சரியான முயற்சி. விக்கெட் யாருமே இல்ல. பவுன்ஸ்ல பவுண்டரி வந்திருக்கா? எஸ் பவுன்ஸ்ல பவுண்டரி வந்திருக்கு. ஐயா டிஜே ஐயா இப்போ போட்டு விடுங்க. முயற்சி இங்கேதான் இருந்திருக்கு. பால் எங்கேயுமே போகல. ஒரு ரன் மட்டுமே. ஸோ பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்மா கொடுத்து பவுலர் வேரியேஷன் 9 அண்ட் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு. 2 பந்துகள் பால் இருக்குது. முதல் பவுண்டரி அந்த இன்னிங்ஸ் வந்திருக்கு. நிறைய அடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். ஏன்னா ரன்ஸ் இப்போதைக்கு 1 and 2 தான் வந்துட்டு இருக்கு. எஸ் இன்னொரு சிங்கிள். 3 ஓவர் வெறும் ஒரே ஒரு ரன் தான், ஒரே ஒரு பவுண்டரி தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. கிரேட் தெரியுது பவுலிங் டீமோட பெர்ஃபார்மன்ஸ். பெஸ்ட் பாய்ஸ் பெஸ்ட் பவுலிங் எஃபெக்ட் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆஹா என்ன பால் சொன்னா எனக்கு கேட்கல. மீண்டும் சொல்லு மறுக்கா சொல்லுன்ற மாதிரி அடிச்சாருங்க 6. சூப்பர் ஷாட்.
மயில்களே ஆடிட்டு இருக்காங்க. மயிலாட்டம் இல்லாமையா? ஓவர் முடிவு பெற்ற நிலையில 3 ஓவர்ல 24 ஒண்ணு. அடிச்சிருக்காரு. என்னங்க காலு மேல போயிட்டாரு. எஸ் சாலாங்கட போட்டாரு. நெற்றிக்கண் வேணும். நெற்றிக்கண்ணில் குற்றம் குற்றமே குற்றமா இருக்குமா அப்படின்றத பாக்கணும். அப்பே ஜிகே பேட்டா பிரவீன் ஜி வந்து செக் பண்ணி சொல்லுவாரு. ரஜினி பிரவீன் பார்த்து சொல்லுவாரு. போயிருக்காங்க. அண்ட் விமன் சினிமா இங்க வந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் எனக்கு சூப்பரா இருக்கும். வயல்களே காஸ்டியூம்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். இந்த நேரத்தில் நீங்க ஏதாவது டைலாக் போடணும். மறந்துட்டாங்க. எப்போ ஸ்கோர் பண்ணணுமோ அப்போ ஸ்கோர் பண்ணாரு. பால் போடுறப்ப பார்த்து நாடா ஓகே. இப்போ பால் போடுறாங்க. இப்போ எதுவுமே நெற்றிக்கண்ணில் பார்த்தது குற்றம் இல்லை அப்படின்ட்டாங்க. டில்லி பாபு நல்ல ஷாட். ஆஹா என்னையா பால் இங்க இருக்கு அங்கேயே விழுந்துட்டீங்க. சர்ஃப் டைவிங் நினைச்சிட்டாரு நினைக்கிற ஃபீல்டர். So no 10 ball ஐயா விஜயா ஒன் டாப்ல அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காருங்க. பேட்ஸ்மேன் சூப்பரா ஆடிட்டு இருக்காருங்க. ஸோ பவுண்டரிஸே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ற நேரத்தில் எஸ் பவுண்டரிஸ் வரலையா அதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 29 பந்துகள் பாக்கி இருக்கு முதல் இன்னிங்ஸ்ல. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பேட்ல கரெக்டாக படல அப்படின்னு தான் சொல்லணும். சைடுல ஒரு வைடு. ஸோ யூடியூப்ல நிறைய பேர் சவுண்ட் என்னப்பா ஆச்சு அப்படின்னாங்க. பெரிய ஷாட். ஆனா காத்துல முக்கு மேல யாருமே இல்ல. 2 ரன்கள் ஓடிவாங்க இன் பிட்வீன் தி விக்கெட்ஸ். எஸ் ஷாட்டுங்க. ஆனா பால் ஆஹா சூப்பர் ஷாட். நெல்லிக்குப்பம் உங்களோட 11th அண்ட் எஸ்கே ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்குப்பம் உங்களோட 11th கொண்டு வாங்க. எஸ்கே ஃப்ரெண்ட்ஸ் 11 உங்களோட 11th கொண்டு வாங்க. நெல்லிக்குப்பம் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்குப்பம்
ஐயா ஸ்கோர் ஒரு நிமிஷம் 33 மனுஷங்க ஸ்கோரை சொல்ல மாட்டேங்க. லாஸ்ட் ஓவர் பேட்டிங் பவர் பிளே. ஆடினா ரெண்டே பீலர் ரன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 6 சங்கமாம்ஸ் நீங்க தான் வைவே. நீங்க வந்தீங்கன்னா ரன்ஸ் வருது. பவுலிங் ஆடுறதாலும் சரி மைக்க போச்சாலும் சரி. அவ்வளவுதான் போட முடியும். மீண்டும் ஒரு 6 பவுண்டரியா பேக் டு பேக் 6 கவரம் பால் பவுண்டரி கிடைக்குது. ஐயா பால் சோ தானு கேமை மாத்திட்டு இருக்காரு இந்த மேட்சுக்கு. திரும்ப ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. போன மேட்ச் ரைனா மாத்தினாரு, சுரேஷ் ரைனா. இந்த மேட்ச் தானு மாத்தினாரு. சங்கவாஸ் மேட்சுக்கு மேட்ச் ஒரு பினிஷர் கிட்ட பவுலர் வந்து மாட்டிக்கிறாங்க. அவுட்டுங்க. சோ தானு மட்டும் இல்ல ஆப்போசிட் தானு நம்ம பாண்டியா தானு ஆனா விக்கெட் விட்டாரு. சூடா ஆனாரு. ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஒயிட் வர இருக்காரு. ஏன் வெளியே இருப்பாருங்களா? பரவாயில்ல. நானும் ஒரு ஆட்டம் தானிய ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூறுன்ற மாதிரி ஆடி இருக்காரு. ஆஹா பெரிய சடங்கான ஒரு முயற்சி. ஆனா ரன் அவுட். ஒயிட்டுன்னு சொல்லி ஒயிட் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சு விட்டீங்களே வேதர். லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல ஒரு ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட். அதோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஐயா ஒரே நிமிஷம் ஐயா குட்டி சம்மரி மட்டும் முடிச்சிடுறேன். ஸோ முதல் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி இருந்தாலும் தான் ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங் ஆடினாரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஓவரால் எவ்வளோ முடிச்சிருக்காங்க? 50 அடித்தால் வீணா இல்லை 50 முடிச்சிருக்காங்க. 50 முடிச்சிருக்காங்க. 51 அடித்தால் வெற்றி. ஆட்டத்தை நீங்க தொடங்குங்க. ரீஸ்டார்ட்.
பாலம். ஓ மறுபடியும் ஷாட்டுக்கான முயற்சி பண்ணனா ஒண்ணு இல்லை. ஸ்டார்டர் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆயிட்டாப்பா. கொஞ்சம் வெள்ளச்சண்டி சிந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட் செட். பட் ஒன்றும் பண்ண முடியாது. டாட் பால். சேம் பால் சேம் ரிசல்ட். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரே பால் தான். டாட் பால் இந்த மறுபடியும் அண்ணே விட்டு விட்டியனே எல்லாரும் நீங்க சொல்லிட்டு நீங்க கையை விட்டியனே நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இங்க ஒரு ஃபீல்டு டைவ் அடிச்சாரு முன்னாடி. அது எது காரணம் தெரியல. சரி ஓகே இருந்துட்டு போகுது. எல்லாரும் பண்றாங்க நம்மள ஏதாவது பண்ணுவோம் சொல்லிட்டாங்க டைவ் அடிச்சது போல. இங்க டிராப் கேட்ச் இன்னொரு இன்னொரு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு கேட்ச் போனா இன்னொரு கேட்ச் வந்துருது. அதான் விக்கெட் விழுந்து அப்படியே தலையை கை வச்சுக்கிட்டு கம் ஆன் விஜய். ஓகே ஒன்று போட என்னோட தூங்கிற மாதிரி அந்த விக்கெட்டோட அந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடியல ஸ்கோர் 4. பால் இங்க எஸ் பால் இங்க ஓகே வந்தவருக்கு வரவேற்பு அப்படின்ற மாதிரி ஃபைனல் கெட்ட 6 பவுண்டரி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க பேட்டிங் டீம். ஏன்னா முதல் ஓவரில் பவுண்டரி வரல எனக்கு மனவர்த்தமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இப்போதான் அவங்க சைட்ல இருந்து மிகப்பெரிய ஒரு சீரை வந்தது அப்படின்னு நல்ல ஸ்டார்ட் ஃபீல்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் நோ புட்டாஸ் வெளியே வாடி பார்க்கணும். வெளியே வா கன்ஃபார்மா. ஆமாங்கய்யா அதுவும் வெளியே வையா. நல்ல ஷாட் பேக் டு பேக் 2 6. இப்பதான் முகத்துல சிரிப்பு வந்து பாட்ட கேட்டது. சரியா பேசுங்க. ஓடி வந்து கொஞ்சம் ஸ்லோயிஷா போட்டாரு. பேட்டரி ஏமாந்துட்டாரு. ஆட்ரிக் 6 போகல. சிரிக்கிறதெல்லாம் காரணம். எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு புன்னகைங்க அந்த புன்னகை. ஓகே பார்க்கலையா அதனால அதே மாதிரி ஃபுல் டாஸ் நோவால் முடிச்சாலும் செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் அடிச்சிருந்துருக்கலாமே. சான்சஸ்
1 2 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேக் டு பேக் சான்சஸ், ஒரே லாஸ். ஃபீல்டு சேஞ்ச் ஆக முடியாது சேம் பேட்டர் காரணமாக. இந்த பால் விட்டுட்டாரு. மறுபடியும் சேஞ்சா பேசின மறுபடியும் பேட்டர் பீட் ஆயிட்டாரு. இந்த டோர்னமெண்ட்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் சேசி டிஃபெண்ட் ஆகுறாங்க. சேஞ்சா பேஸ்ல பவுலர் பண்ற ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேட்டிங் அதை ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் கொஞ்சம் மிஸ்ஸுங்க. மீண்டுமா ஓ மை காட். மறுபடியும் ஃப்ரீ ஹிட். எஸ் அங்க ரிலீஸ் பண்ணி நோபால் விட்டுட்டீங்க. அந்த காரணமா நோபால். மறுபடியும் முதல்ல இருந்து ஹேண்ட் நோபால் கண்டினியூ ஆகுது. நீங்க அடிச்சது 51. சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க bowling பண்ணி ஆகணும். bowling டீம் கம் ஆன், எல்லாம் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்குப்பம் பிளேயிங் 11 எடுத்துட்டு வந்து கொடுங்க ப்ரோ. அந்த உங்க டீம் ரோல்ஸை போட்டுங்க. கேப்டன் வாங்க, டாஸ் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்குப்பம் கேப்டன். டோர்னமெண்ட் ஜெர்சி போட்டு வாங்க மக்களே. அதெல்லாம் டாஸ் போடணும், மறந்துட்டு வந்துடாதீங்க. ஓகே, பவுலிங் சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் கண்டினியூவா 2 ஹைட் நோ பால், அவங்க ஓவரில் ஹைட் நோ பால் போட்டுருக்காங்க. ஸோ அதனால பவுலர் சேஞ்ச். பூ போல தீ போல போட்ட வந்து ஓகேப்பா. ஒரு கையில் என்ன இன்னொரு கை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கையில் முடியும்னா 2ஆவது கையில் பிடிச்சிட்டார் ஐயா. ஓன்லி சேவ். அகைன் ஸ்லோ பாலுங்க, நல்ல பாலுங்க. மறுபடியும் நல்லா ஒயிடுங்க. எனக்கே தெரியாது. கடைசியாக வந்து செக் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஷோவால கான்ட்ரிபியூட்டர் சரியா போடல. 2 என்ட்ல பட்டு அண்ட் அந்த டாட் பால் ரொம்ப நேரமா போயிட்டு இருந்த ஓவர் ஃபைனலி கேம் டு தி எண்ட். டாட் பாலோட ஓவர் முடியுது. ஸ்கோர் 29. ஸ்கோர் 29. போனால் கொஞ்சம் நிறையா போயிடுச்சு ரன்னு. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்திருக்கின்றது. ஆகா, நல்ல விஷயம். 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோவளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம், திருப்பூர் வடக்கு மன்றத்தின் சார்பாகவும் மற்றும் 274 அணிகளின் வீரர்கள் சார்பாகவும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நீ பாஸ் ஆயிட்டியா அருண்? இது பாஸ் ஆயிட்டியா? 10th படிக்கிற? அவ்வளோ சின்ன பையன் தான் நான். அதான் பார்க்க ரொம்ப சின்ன பையனாக தான் இருக்கிறேன். தேங்க்ஸ். நிறைய சேட்டை பண்ணுறேன்ல அதனால. தேங்க்யூ. டென்த்லாம் பாஸ் ஆகி முடிச்சாச்சுங்க. வேலைக்கு போக வேண்டிய நிலைமை தள்ளப்பட்டேன். செய்ய 11வது 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வர இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல விஷயம். ஐயோ போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? டென்த் அப்பலாம் ஒரு சம்பவம். வீட்டில் வந்து நான் எக்ஸாம் நல்லா எழுதுறது இது வரைக்குமே நாச்சியார் குளம்ப்பா. நாச்சியார் குளம் பகுதியில் லால் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கான். ஓ இதுக்கு யாரும் பீட் பண்ணலையா? ஆனால் அவர் அந்த அந்த நேரத்தில் அவர் மட்டும் தான் எக்ஸாம் எழுதிருக்காரு அந்த தெருவில். ஓ சங்கண்ணே, ஆ டென்த் அப்பலாம் ஒரு சம்பவம் வீட்டில் நான் பண்ணேன். என்னது? 450 கான்ஃபிடண்டா சொல்லிட்டேன். ஆனா எடுத்தது 400 கூட வரல. 387 தான் எடுத்தேன். பரவாயில்ல பாரு, நான் 321 நான் நினைக்கிறேன் 10th. ஆஹா புதிங்க வேணா. எஸ் ஆஹா நோ. தண்ணி வேணுமா? தண்ணி கீழே கீழே நாங்க 13வது நாளாக வெற்றிகரமாக போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைய போகுது. ஏன்னா நம்மளுடைய எஸ்டிஎஸ் டீம் இன்னைக்கு கடைசி மேட்ச் 11வது மேட்ச் விளையாட இருக்கின்றாங்க. 4:30 மணிக்கு மேல இந்த மேட்ச் நடக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே பார்வையாளர்கள் நீங்க மிஸ் பண்ணாம இந்த மேட்சை பாருங்க. வர முடியல அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங்ல பாருங்க. வர விருப்பப்படுறவங்க நேரா இந்த பீச் கிரவுண்டுக்கே வந்துங்க. ஓகே, ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நல்ல ஷாட் பவுண்டரி போயிச்சா. எஸ் ஃபைனல் பவுண்டரி கெட்ஸ் அ பவுண்டரி. எஸ் பவுண்டரி டச் பண்ணிச்சு. எங்களுடைய எஸ்டிஎஸ் நம்பிக்கை உழைக்கும் நட்சத்திரமான கஜேந்திரன் என்கின்ற கஜா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சேர் கேட்பதற்காக எவ்வளவு கடின உழைப்புலாம் எடுத்தார் மாயாஜால. அவருக்கும் உமாபதி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கஜா அவ்வளவுதான். 5வது நாளா இதை மென்ஷன் பண்றீங்க. எண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமாங்க. ஓவர் மைனஸ் 135. அப்போ போட்டு அதே டைலாம் போவான். பாட்டுக்காரனா அவன் பாட்டுக்கு ஆட வேண்டியதா இருக்குது. அவங்களாம் நல்லா தான் ஆடுறாங்க. தலைவரம் போட்டு அரைச்ச மாதிரி அரைச்சிட்டு இருக்கான். நேற்று போட்ட வைப்பு வேணும். நெக்ஸ்ட் ஆட போற டீம் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. கேப்டன் வெச்சு யாராவது பிடிங்க. பட் ஆனா இல்ல, நோ மேன்ஸ் லேண்ட். 37 சிங்கிள் உருண்டு கடைசியா பால் எடுத்தாங்க. பேக்கப் ரன்னிங் ப்ரோஸ். சீரியஸ்லி சம்மர் ரன்னிங், ஸ்மார்ட் ரன்னிங், மாஸ் ரன்னிங், கியூட் ரன்னிங், நைஸ் ரன்னிங் ஆக மொத்தத்துக்கு. நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். 2வது ஓட முடிவு பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. இப்போதைக்கு 36 ரன் இருக்கிறாங்க ஓவர் முடிவுல. பால் அடிக்கிறது. ஓகே கேப்டன், கேப்டன் நந்தா, கேப்டன் ட்ரெஸ் போட்டு வாங்க. யாரு? ஓ ஓகே, கீழே டோ அண்ட் ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள்.
நந்தா நீங்க வந்தா போட்டலாம் டாஸை. இந்த வேகமாக வந்துருக்கீங்கன்னா அடுத்த மேட்ச் டாஸ் போட்டலாம். இந்த வாங்க. ஃபேனு கீழே வந்து 500 ரூபா ஃபைன். ஓ நோ, எங்க என்ன பாலுங்க, ஒரு ஸ்பின்னர் இப்படிலாம் போடலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு மன வருத்தம். பவுண்டரி அது ஃபைன் லெக்ல பின்னாடி ஆனதுனால. நெல்லிக்குப்பம் கேப்டனாக கோவில் மானியம் வாரியர்ஸ் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்கண்ணா. டாஸ் போடலாம். கோவில் மானியம் வாரியர்ஸ் அண்ட் நெல்லிக்குப்பம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டர் ரொம்ப ஃபியூரியஸா இருக்காருப்பா. இந்த பால் எப்படி மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி. டாட் பால். ஓகே, அந்த பால் போல இன்னொரு பால் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த பால் எங்க பேர் சொல்லுங்க. பவுண்டரி கீழே கையை அலை மாதிரி காமிச்சிருக்காரு. பவுண்டரி பவுண்டரி மறுபடியும் பவுண்டரி. ஓகே, மாத்தி மாத்தி பவுண்டரி போனாலும் இந்த ஒரு தேவையான ரன் வந்துருந்தாங்க. என்ன 50 ரன் ஈஸியா டேஸ்ட் பண்ணிடுறாங்க. போற பார்த்தா இப்படி போனா எங்கிட்ட பேட்டிங் நம்ம பண்றது இப்பெல்லாம் தான் ரொம்ப கஷ்டம்பா, கட்டுப்படி ஆகாது. சரி, பவுண்டரி முடிஞ்சிருச்சு. ஓவர் முடியல. ஓவர் முடியல. ஸ்கோர் 46. அம்பையர் ஆல் ஓகே. போலால தண்ணி வராத மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே 2 பேரும், அதான் கேட்டேன். ஓகே ஓகே, வெளியே வந்து வாங்கிக்கிறேன். இப்போலாம் வேணாம் ப்ரோ, நீங்கள் மேட்ச் ஆடுங்க. ஓகே, 4 ஓவர் 46. அந்த ஃபைனல் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ். தேவைப்படுற ரன் 5 ரன் தான். அடிச்சிருவாங்களா? 6க்கு 5. என்ன எல்லா மேட்சும் இப்படி போனா நான் என்னங்க செய்ய? கரெக்டாக நான் கமெண்ட் பண்ண நேரமா தான் எல்லாம் கிளைமேக்ஸாக வருது. ஸ்டேஜில் ஃபோன் யூஸ் பண்ண 500 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்குப்பம் கேப்டன் வாங்க. கோவில் மானியம் வாரியர்ஸ் கேப்டன் இல்லையா? ஓகே, அது என்னது பேட்டர். ஓகே ஓகே, நோ பாலுக்கு ரிவ்யூ கேட்டிருக்காங்க பேட்டர். அம்பையர் ஜி செக் பண்ணுங்க. என்ன சாரிங்க, மன்னிக்கணும். ஓகே, நம்ம டாஸ் பண்ண டைம். அம்பையர் ஜி, தேர்ட் அம்பையர் ஜி, கம்ப்யூட்டர் ஜி கொஞ்சம் செக் பண்ணுங்க. அது நோ பால் இல்லையான்னு பேட்டர் சப்ளை கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்குப்பம் கேப்டன் கேப்டன் என்னது வீட்டில் இருக்காங்களா? ஸோ அருண், நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்குப்பம் வர்சஸ் கோவில் மானியம் வாரியர்ஸ். காலேஜ்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல தானே அப்ளை பண்றது. லாஸ்ட் டைம். இல்ல அது ஃப்ரெண்ட் இருக்கு, ஃப்ரெண்ட் பண்ணி விட்டுரும். பேரு டீட்டெயில் மட்டும் கேட்கும். பேரும் டீட்டெயிலும் கேட்கும். என்ன மார்க் அதெல்லாம் பேர் என்ன மார்க் எல்லாம் கேட்கும். நான் சொல்லிடுறேன், நான் ரெடி பண்ணிடுறேன் இன்னைக்கு தான். இல்லை ஃபோன் தான் எடுக்கலையே, சுவிட்ச் ஆஃப்ல வருது. அவள் வேலைக்கு இருப்பாங்க, நான் இங்கே வேலையில் இருக்கேன். எல்லாரும் இங்கேயும் பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கு. And that is called wide. சாரி, மன்னிக்கிறேன், நோ பாருங்க. மன்னிக்கிறேன். ஃப்ளோல எடுத்துட்டேன். ஓகே, நான் That is இல்லை நான் அதை ஆஃப் பண்ணி ரிவ்யூ காட்சி ஓகே பாருங்க. அவ்வளவுதான். பாலடி இங்க நடந்துச்சு போல. நெல்லிக்குப்பம் டாஸை வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் பர்சன் சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நெல்லிக்குப்பம் அணியினருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீம் நெல்லிக்குப்பம் டாஸ் வின் பண்ணி நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க இப்போதைக்கு.
ஏன்னா இப்போ காலைல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டோட்டலை போஸ்ட் பண்ணால் டிஃபெண்ட் பண்ணிடலான்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தாங்க. ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நான் தான் சொல்கிறேன். ஓகே, க்ளோஸ் கால் மேட்ச் போயிட்டு இருக்குது.